ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமார் உம்மதி மா பைன சித்தீன் வ சபஈன். எனது உம்மத்துடைய வாழ்நாள் காலம் 60 தொடக்கம் 70 வரைக்கும் இடைப்பட்ட காலம்தான். வ கலீலுன் மை யதஜாவஸு, அதை தாண்டுகின்றவர்கள் மிகவும் குறைவு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ ஒரு மனிதனை 60 வருடம் தொடக்கம் 70 வருடம் வரைக்கும் அல்லாஹு தாலா வாழ வச்சுட்டாண்டா, மறுமையில் அவனுக்கு வேற ரீசன் என்ன செய்யலாம், இந்த உலகத்தில் சான்ஸ் இல்லைன்னு என்ன செய்யலாது சொல்ல முடியாதென்றும், மனித வாழ்க்கை 60க்கும் 70க்கும் இடைப்பட்டதுதான் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இன்னொரு செய்தியில் இந்த டோட்டல் உம்மத்துடைய காலப்பகுதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படி என்று சொன்னால், இன்னமா பகாஉக்கும் ஃபீமா சலஃப கப்லக்கும் மினல் உமம், கடந்த கால உம்மத்தும் உங்களது வாழ்க்கையை உலக நாளில் ஒப்பிட்டீங்க என்று சொன்னால், கமா பைன சலாத்தில் அஸ்ரி இலா குரூபி ஷம்ஸ், அசரில் இருந்து சூரியன் மறைகிற டைமுக்கு இடைப்பட்ட மாதிரி தான் நீங்கள் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. மற்றவங்க சுபகலிந்து லுகர் வரைக்கும் வாழ்ந்துக்கிறாங்க, லுகர் டு அசர் வாழ்ந்துக்கிறாங்க, நீங்கள் அசர் டு மகரிப் ஷார்ட் டைம், இவ்வளோதான் உங்களுடைய லைஃப் டைம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த டோட்டல் செய்திகள் மூலம் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குது. இந்த வாழ்க்கையை நம்ம வருஷத்தில் அளக்கும் வரைக்கும் தான் நமக்கு ஒன்றும் விளங்குதில்லை. அல்லாஹ் மறுமையில் சொல்கிற மாதிரி மணித்தியாலங்களில் நம்ம இந்த லைஃப்பை அளந்தோம் என்று சொன்னால் 4 லட்சம் மணி நேரம் தான். நம்ம 4 லட்சம் மணி நேரம்ன்றது 40 வருஷத்தை வச்சு, 50 வருஷத்தை வச்சு, அதில் தான் நீங்கள் விட்டுட்டு 4 லட்சத்தெல்லாம் விட்டுட்டு இப்போ 40 வயதை அடைந்தவர்கள் 50 வயதை அடைந்தவர்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் 1 லட்சம் மணி நேரம் தான் லைஃப்பில் இருக்குது. 1.5 லட்சம் மணி நேரம் தான் நம்ம லைஃப்பில் இருக்குது. இருந்தது 60 வயசு வரைக்கும் நம்ம வாழ்வோம்டா. அப்படி இருந்தும் நம்ம படிப்பினை பெறலை என்று சொன்னான், நம்ம யோசிக்கலைண்டா. உங்களுக்கு புரியுதா? நமக்கு நிற்கணும் என்று தோன்றுது, நம்ம நிற்கிறோம் இல்லை, அது புரியுதா? நம்ம ஒரு இடத்துல நின்று யோசிக்கணும் என்று தோன்றுது, எல்லாத்தையும் பிச்சை எறிஞ்சிட்டு வந்து நல்ல முறையில் வாழணும்னு நினைக்குது. ஆனால் ஏதோ வயப்படுத்தப்பட்டது போன்ற ஒரு ஓட்டத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம், இருந்துட்டு இருக்கிறோம். ஆனால் சைத்தான் என்ன சொல்கிறான்னா, நீ முடிச்சிட்டு தாண்டா மவுத்தாகுவாய் என்ற மாதிரி தான் செய்தி சொல்லி கண்டிக்கிறான். ஆனால் அவர்கள் போட்ட இடத்துல போயிடுறாங்க. அப்போ தான் ஊட்டை கட்டி முடிச்சிருப்பான், கீயை எடுத்துட்டு நாட்டுக்கு போய் சேர்றான். ஜனாசா போன வாரத்துக்கு முந்தின வாரம் எல்லாம் ரெடி, எல்லாம் கிளீன் பண்ணி ஏர்போர்ட்டில் போய் இறங்குறாரு. ஜனாசா ஹார்ட் அட்டாக். அந்த இடத்துலயே 2 சகோதரர்கள், உற்ற நண்பர்கள், மார்க்க கருத்து முரண்பாடுகளை ஃபேஸ்புக்கில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கும் ஃபேஸ்புக்கில் அவங்களோட அக்கௌண்ட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. 2 பேரும் மௌத்தாயிட்டாங்க. ஒருவர் நாட்டுக்கு போவதற்கான ஏற்பாடு செஞ்சுட்டு ஃபோனெல்லாம் பேசிட்டு நாட்டுக்கு வருவேன்றாரு. அதுக்கு பிறகு ரூம் விட்டு வெளியே வரல, போய் பார்த்தா அவர் மரணம். அடுத்தவர் இரவு நேரம் எல்லா ஏற்பாடையும் மார்க்க விஷயங்களுக்காக செஞ்சுட்டு போற